ஓகே, ஸோ இது வந்து அக்கௌண்டன்ட். ஸோ அக்கௌண்டன்ட்லேருந்து அப்வொர்க்லேருந்து நான் எப்படி ஜாப் எடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நான் எல்லாத்துக்குமே சொல்கிற ஒரே பதில் தான். ஒரே பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மார்க்கெட் செக்மெண்ட் கிட்ட போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். ஸோ தெளிவு அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. ஏன்னா இது வந்து ஒரு கெஸ்ஸு தான். அதே டைமில் நான் அக்கௌண்டண்ட்டாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்கு அக்கௌண்டன்ட் அப்படின்னு கேட்டேன்னா, அக்கௌண்டன்ட் வேணுன்றவங்களுக்கெல்லாம் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் அவர். அப்படி சொல்கிறது வந்து அப்படி சொன்னீங்கன்னா வந்து உங்களால் வந்து ஷார்ப்பாக ஃபோக்கஸ்டாக கிளைண்ட்ஸோட அட்டென்ஷனை கிடைக்க முடியாது. ஏன்னா உங்களை மாதிரி தான் எல்லாரும் போட்டுட்ருக்காங்க. இப்போ Upwork போனீங்கன்னா, நான் இப்போ வெப் டிசைனர் சத்யகுமார் ஹவு டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரீலான்சர் ஆன் வேர்ட்பிரஸ் வெப் டிசைன் பாட்டுன்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய துறையை வச்சு நீங்கள் நான் இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், ஒரு உதாரணத்துக்கு நான் அக்கௌண்டன்ட் ஆகணும் அதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்றத விட நான் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிப்பேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன், நான் போய் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்டிங் எங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு பார்ப்பேன். ரெண்டாவது, இந்த அக்கௌண்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஸ்பெக்ட்ரம், அதாவது அக்கௌண்டிங்க்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும், அந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு செக்மெண்ட் அதுக்குள்ளே போவேன். ஸோ செக்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸியஸ்ட் வே டு டூ இஸ் அக்கௌண்டிங் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வியாபாரங்களுக்கு மட்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது டெக் கம்பெனிஸ். ஒரு உதாரணத்துக்கு இப்போ டெக் கம்பெனிஸ்க்கு அக்கௌண்டிங் அப்படின்னு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, என்னால் ஒரு 100 பேர் இருக்கிற கூட்டத்துலையும் தனியாக தெரிய முடியும். ஏன்னா எல்லாரும் வந்து அவங்கள வந்து நான் அக்கௌண்டிங், நான் யாருக்கெல்லாம் அக்கௌண்டிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் என்ன சொல்கிறேன்னா, ஐ எம் அன் அக்கௌண்டன்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன் டெக் கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெக் கம்பெனிஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் வந்து என் பக்கம் அவங்களுடைய அட்டென்ஷனை திருப்புவாங்க. ஸோ இதுதான் நம்பர் 1. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிப். நான் இதை வந்து மறுபடியும் பல வீடியோவில் சொல்லிட்டேன். இது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்றது எனக்கு வர்ற இமெயிலை வச்சு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு பயங்கர எனக்கு நிறைய சக்ஸஸ் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இது வரைக்கும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப 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 சிம்பிளான டிப். இப்போ மறுபடியும் என்ஆர் கேட்குறாரு, ஃப்ரீலான்ஸ் மெக்கானிக்கல் டிசைன். ஸோ மறுபடியும் அதே ஆன்சர் தான், எல்லாத்துக்கும் ஒரே டெம்ப்ளேட் தான். நான் மெக்கானிக்கல் டிசைன் பண்ணுறேன் அப்படின்றத விட மெக்கானிக்கல் டிசைன் நீங்கள் எந்த மாதிரி கம்பெனிக்கு பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியம். மெக்கானிக்கல் டிசைன் வந்து யூஸ்ஃபுல் வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் கம்பெனிஸ். அதில் நீங்கள் ஒரு செக்மெண்ட் எடுத்து அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் எழுதும் போதே நான் வந்து ஃப்ரீலான்ஸ் மெக்கானிக்கல் டிசைனர் அப்படின்னு போடவே கூடாது. அப்படி போடுறதுக்கு பதிலாக அந்த ஃப்ரீலான்ஸ் மெக்கானிக்கல் டிசைனர் துறையில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு ரீசெண்டாக வந்து நம்ம வாசகரே ஒருத்தர் இருக்கார், அவரும் வந்து மெக்கானிக்கல் துறையில் தான் இருக்கார். அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபுல்லாக தெரியாது, ஏன்னா நான் வந்து மெக்கானிக்கல் துறையில் இல்லாதனால எனக்கு ஃபுல்லாக தெரியாது. அவர் வந்து இந்த ஷீட் மெட்டலை வந்து கட் பண்ணுற டிசைன் பண்ணுவார். அதாவது ஒருத்தங்க வந்து கேட்பாங்க, ஒரு தின் ஷீட் மெட்டல் இருக்கும், அதில் ஒரு டிசைனை கட் பண்ணி கிளைண்ட்டுக்கு கொடுக்குறது. இதுக்கு ஒரு செயின் இருக்கும். ஏன்னா அவர் வந்து டைரெக்டாக வந்து கிளைண்ட்டு கிட்ட வேலை பார்க்கறது இல்லை. ஸோ ஜெகதீஷ் ஜாக், வெல்கம். ஸோ அவர் வந்து டைரெக்டாக கிளைண்ட்டுக்கிட்ட வேலை பார்க்கறது இல்லை. ஸோ கிளைண்ட் எங்கேருந்து வருவாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன், அவருக்கு தெரியல. ஆனால் அவர் வேலை பார்க்குறது யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு மிடில் மேன், அதாவது நடுவில் இருக்கிற ஒரு ஆள், அவர் தான் வந்து கிளைண்ட்டை பிடிக்கிறாரு, இவர் அவர்கிட்ட வேலை பார்க்குறாரு. ஸோ அதுவே தப்புன்னு சொல்கிறத விட இது மறுபடியும் வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி. கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கும் ஃப்ரீலான்ஸிங்கும் வித்தியாசம் என்னென்னா, ஃப்ரீலான்சிங் வந்து நீங்கள் நேரடியாக கிளைண்ட்டுக்கிட்ட போகிறீங்க, அது போகிறனால உங்களால் அதிகம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா கம்பெனியில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியில் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஹெச்ஆர் இருக்கும், ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் வர்ற பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி போகுது. அதுக்கு பதிலாக ஃப்ரீலான்சிங் அப்படின்றதுல உங்களுக்கு மட்டும் அதிகப்படி வர்ற மாதிரி இருக்கிறது தான் ஃப்ரீலான்சிங்.